போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராபோஜனத்துக்கு முன்பாக எல்லா சீஷர்களுடைய கால்களையும் கழுவுகிறார். கழுவி ஆண்டவர் நல்ல ஒரு போதகம் நமக்கு சொல்றாரு. என்னன்னா, ஆண்டவரும் போதகருமாகிய நானே, சர்வ வல்லமை படைத்தவர் நான், உங்களுக்கு எல்லாம் நான் சரியான பாதையில் வழி நடத்துகிறேன். நானே உங்களுடைய கால்களை கழுவினால் நீங்களும் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவுங்கள் என்று சொல்றார். அப்போ நம்மை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் எவ்வளவு உன்னதத்திலிருந்து அடிமையின் ரூபம் எடுத்து என்னுடைய பாவங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தும்படி இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால் அவர் தம்மை எவ்வளவாக தாழ்த்தி இருக்கிறார். அப்ப தாழ்மை நம்மளுக்கு வேண்டும். பெருமை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:12-14 வரைக்கும் வாசித்து பார்த்தால், ஒருவருக்கொருவர் தாழ்த்தி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு